இப்போ எல்லாமே சிவலிங்கம் அப்படி சொல்லுவாங்க. சிவத்துக்கு என்ன பேருன்னா அருவுருவம். உருவம் அருவுருவம். இப்போ வெப்பம் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அது உருவமற்ற தன்மையில் இருக்கும். வெப்பம் வெப்பமே எல்லாமேன்னு சொன்னால் அருவுருவத்துக்கு வந்துடும். அதுக்குள்ள அருவமும் இருக்கும் உருவமும் இருக்கும். வெறும் உருவம் இங்கே எனக்கு சாத்தியமே இல்லை. எங்கேயுமே வெப்பம் இல்லாத ஒரு உருவம் சாத்தியமே இல்லை. அப்போ இங்கே எல்லாமே அருவுருவமாக தான் இருக்குது. அதுதான் சிவலிங்கத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அது அருவுருவம். நாம அருவுருவத்தை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த உருவமற்ற தன்மையாக இருக்கிற வெப்பத்தை சொல்லணுன்றதாக அதை வெப்பலிங்கம்னு சொல்கிறோம். ஏன்னா வெப்பத்தை தொட்டு பார்க்கலாம். ஒரு லிங்கத்தை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வெப்பம் இருக்கிறதே தெரியும். லிங்கமே எரிஞ்சு கரைஞ்சா வெப்பமாக தான் மாறும். நம்ம வெப்பலிங்கத்துடைய கான்செப்ட் மக்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆன்மீக குறியீடான அந்த சிவலிங்கம் இதை எல்லாத்தையும் இணைச்சி நம்ம வெப்பம் வெப்பலிங்கம் வெப்பமே எல்லாமே அப்படின்ற தத்துவத்தை தான் இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறோம் இனிமேட்டு.